1000 pounds வெயிட்ல இருக்கிற ஒரு பர்சன் அவரோட பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண பெரிய டயட் அண்ட் ஒர்க் அவுட் பிளான்லாம் பண்ண மாட்டாரு. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரூல், டெய்லி ஜிம் போனோம், போயிட்டு அங்க 5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எஸ், ஜஸ்ட் ஒரு 5 minutes. கேட்கறதுக்கு கொஞ்சம் சில்லியா இருக்கும், ஆனா ஜிம் தாண்டி அது பின்னாடி ஒரு டீப் சைக்காலஜி இருக்கும். ஃபர்ஸ்ட்லி, ஓவர் நைட்ல அவரோட பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண அவர் ட்ரை பண்ண மாட்டாரு. ஏன்னா ஒர்க் அவுட் பண்றதை விட டெய்லி ஜிம்முக்கு போறத ஒரு ஹேபிட்டா மாத்துறது தான் டிஃபிகல்ட்டான பார்ட். ஸோ டெய்லி ஜிம் போய் அங்க 5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்றது மூலமா அவரோட ஐடென்டிட்டியை தான் அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது கன்சிஸ்டன்சி பிஃபோர் இன்டென்சிட்டி. என்ன நடந்தாலும் சரி, எவ்ரிடே ஜிம்மை ஸ்கிப் பண்ணாம கன்சிஸ்டன்டா போற ஒருத்தரா அவர் மாத்திப்பாரு. இவென்ச்சுவலி அந்த 5 minutes 10 minutes மாறும், அப்புறம் 30 minutes மாறும், அப்புறம் ஃபுல் ஒர்க் அவுட்டா மாறும். அண்ட் ஓவர் அ பீரியட் அவரோட பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம அவரோட கம்ப்ளீட் லைஃபையே அவர் ரீவயர் பண்ணுவாரு. ஜேம்ஸ் கிளியர் அவரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல சொல்லுவாரு, நீங்க ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்றதுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. இன்ஸ்டெட் ஸ்மால் அண்ட் டைனி ஹேபிட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி அது எவ்ரிடே 1% நீங்க டெவலப் பண்ணிட்டே போனீங்கன்னா அது காம்பவுண்டிங் எஃபெக்ட் மாதிரி இன்க்ரீஸ் ஆகி ஓவர் அ பீரியட் அது ஒரு கம்ப்ளீட் ஹேபிட்டா மாறி உங்களை அன்ஸ்டாப்பபிளா மாத்திடும். அண்ட் ஆத்தர் அதை தான் 1% ரூல்னு சொல்லுவாரு. ஏன்னா உங்க பாடி உங்க கோல்ஸை ஃபாலோ பண்ணாது, உங்க ஹேபிட்ஸை தான் ஃபாலோ பண்ணும்.